ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப்னு சொல்லிட்டு யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்கி அதை நம்மள ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்புறம் பிரிண்ட் நம் ஸ்டார் 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இன்புட்டோட ரிட்டர்ன் டைப் என்ன, அதாவது இது என்ன டேட்டா டைப் நம்மளுக்கு தருது, எந்த டேட்டா டைப் நம்ம ஸ்டோர் பண்ணோம், நம்மளோட டைப் என்னன்னு பார்த்துருந்தோம், ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரிங் தான் நம்மள ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டார் 5 அப்படின்னு போட்டால், ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டிஜர் மல்டிப்ளை பண்ணால் அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தோம், ஸ்ட்ரிங் ரெப்ளிகேஷன். ஸோ அதுதான் நம்மளுக்கு இப்போ நடக்கும். ஸோ நம்ம இன்புட் 5 அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 25ங்கிறது தான் வரும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது வராது. ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி இது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் ரெப்ளிகேஷன் நடக்குது அண்ட் மல்டிப்ளிகேஷன் நடக்கலை. ஓகே. ஸோ இப்போ 5ங்கிற இன்புட் கொடுத்தோன்னா 5 5 5 5 5 5 5 தடவை பிரிண்ட் ஆகுது தவிர நம்மளுக்கு 25ங்கிறது வரல. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ சும்மா நம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே ஒரு பட்டன் நிற்கிது, ஆனால் நம்மளுக்கு அதில் அடிக்கணும்னு யூசர்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ரைட்? ஸோ இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு கமாண்ட் லைன் டூல் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட கமாண்ட் லைன், ஒரு டெர்மினல். ஸோ இதில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா யூசர்கிட்ட என்டர் த வேல்யூ ஆஃப் n, என்டர் த வேல்யூ ஆஃப் நம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று முதல்ல பிரிண்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேல்யூ என்டர் பண்ணுவாங்க, அதை ஸ்டோர் பண்ணிப்போம். இப்படி தான் யூஸ்வலாக பண்ணுவோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இங்கே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் கொடுத்து இதில் என்டர் த வேல்யூ ஆஃப் நம் அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் இப்படி ரன் பண்ணிங்கன்னா வரும். ஆனால் இதோட ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் இருக்குது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு அதே தான் வரப்போகுது. ஓகே. ஸோ 5 வாங்கி 5 + 5 பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் நம்மளுக்கு இதோட ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. என்னென்னா இந்த ஸ்ட்ரிங் அப்படியே காப்பி பண்ணிக்கும். காப்பி பண்ணி இங்கே இன்புட்டுக்கு உள்ளே இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடும். ஓகே. இப்போ இந்த பிரிண்ட் எடுத்தோன்னே அந்த பிரிண்ட் தேவையில்லை. ஸோ இந்த இன்புட் அப்படிங்கிற அந்த ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் கோட்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அதை முதல்ல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்புட்டை வாங்கும். ஸோ இப்போ இன்புட் நம்ம ஒரு 56ன்னு சொல்கிறோன்னா 56 + 5 பண்ணி நமக்கு அவுட்புட்டை சொல்லும். ஸோ இப்படி தான் நம்மளோட இந்த இன்புட் ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ தனியாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த இன்புட்டை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்புட்குள்ளேயே நீங்கள் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்கான டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அதுவே பிரிண்ட் பண்ணி இன்புட்டையும் வாங்கிடும். ஸோ இதுதான் இந்த இன்புட்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராக நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ 2 மேஜர் திங்ஸ் சிம்பிளாக நான் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், இன்புட் நம்மளுக்கு தர்ற அவுட்புட் எப்போவுமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நம்ம இன்டீஜர் கொடுத்தாலும் பூலியன் கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் அதோட அவுட்புட் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நம்ம வேணுங்கிற டேட்டா டைப்புக்கு நம்ம தான் அதை டைப் கேஸ்டிங் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்பிளே பண்ணி அந்த டிஸ்பிளே பண்ணதை வச்சு இன்புட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த டிஸ்பிளே பண்ணுற கண்டென்ட்டை இந்த இன்புட்டோட ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுத்தா போதும். ஓகே. ஸோ இதுதான் இன்புட்ஸ் பற்றி பைத்தானில் இருக்கிறது. ஓகே. ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வச்சு நம்ம சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் வித் இட் நம்ம ஒரு ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராமை பண்ணலாம். ஓகே. ஸோ 3 நம்பர் யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக வாங்க போகிறோம். அந்த இன்புட்டாக வாங்கின அந்த 3 நம்பர்ஸோட ஆவரேஜை கண்டுபிடிச்சி அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கான ப்ரோக்ராமாக இருக்க போது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 மார்க்ஸ் தராங்க. இந்த 3 மார்க்ஸ்க்கான ஆவரேஜை கண்டுபிடிச்சி நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ மொதல் மார்க் லெட்ஸ் சே 51ன்னு இருக்குது. அடுத்த மார்க் 51ன்னு இருக்குது. அண்ட் நம்மளோட தேர்ட் மார்க் 25.5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வாங்கி நம்ம இந்த இன்புட்டுக்கு ஆவரேஜை கண்டுபிடிச்சி நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல் ஸ்டார்டிங் வித் கமெண்ட் எழுதிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ ஆவரேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓகே. நம்ம 3 நம்பர்ஸ் இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ அதனால் மார்க் 1, அதுக்கப்புறம் மார்க் 2, அதுக்கப்புறம் மார்க் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதில் 3த்துக்கும் இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்கினா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி இன்புட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த இன்புட்னால் என்ன ரிட்டர்ன் பண்ணும், நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கு தான் அவுட்புட்டாக தரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்மளுக்கான இங்கே ஸ்ட்ரிங் வேண்டாம், ரைட்? நம்மளுக்கு என்ன டேட்டா டைப்பில் வேணும், மார்க்
0.5லையும் இருக்கலாம். ஸோ அதனால் நான் ஃப்ளோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது ஃப்ளோட் டேட்டா டைப்பில் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து இங்கே இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேயா, ஸோ இப்போ 3 மார்க்ஸை வந்து நம்ம இன்புட்டாக வாங்கிட்டோம். ஆனால் எங்கேயாவது மார்க்குக்கான வேல்யூவை என்டர் பண்ணுன்னு சொன்னோமா? சொல்லவே இல்லைனா இப்போ யூசருக்கு தெரியாது. சும்மா கர்சர் வந்து நிற்கும், டைப் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கோட்ஸ் கொடுத்து என்டர் மார்க் 1 அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறோம். ஓகே, நீங்கள் மார்க் 1ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா என்டர் ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி மார்க்கு, மேக்ஸ் மார்க்கு அந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேயா, ஸோ நான் இப்படி வச்சு பார்ப்போம். ஸோ நான் இதை காப்பி பண்ணி இந்த 2 இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபிசிக்ஸ்க்கு பதிலாக கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இங்கே வந்து மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சும்மா வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 மார்க்ஸ் வந்து நம்ம இன்புட்டாக வாங்க போகிறோம். வாங்கிட்டு ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ்னால் என்ன? ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது அந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 அப்படின்னு போடுறது தான் ஆவரேஜ். ஸோ சம் ஆஃப் வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ், இதுதான் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே சம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர் சம் ஆஃப் மார்க்ஸ் இல்லை டோட்டல்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதில் வந்து மார்க் 1 ப்ளஸ் மார்க் 2 ப்ளஸ் மார்க் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் மார்க்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. மொத்தம் எத்தனை மார்க்ஸ் இருக்குது? 3 மார்க்ஸ். ஸோ ஆவரேஜ் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை 3. இது போட்டால் வந்துருமா? ஏன்னா நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து 3ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஆவரேஜை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஏவிஜி மார்க்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ப்ரோக்ராம். இப்போ நம்ம இதை வந்து சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதை ரன் பண்ணால் நம்மக்கிட்ட மார்க் கேட்குது, ஃபிசிக்ஸ் மார்க் கேட்குது. இப்போ வந்து நம்ம முதல்ல பார்த்தது 51 இது வந்து 25.5 அப்படின்னு சொல்கிறேன். இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 42.5 அதுவே வந்து சொல்லுது. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் இங்கே 51 தான் கொடுத்தேன். இன்புட் கொடுக்குறப்ப 0.0 அப்படின்லாம் எதுவும் கொடுக்கல, ரைட்? ஆனால் இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 51.0 தானாகவே மாற்றிக்கும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, இப்போ பிரிண்ட் ஆஃப் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ளோட்டுக்குள்ளே 51 அப்படின்னு கொடுத்து பாருங்க. ஓகேயா, ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, சேவ் பண்ணிட்டு 51 25.5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 51.0 அப்படின்னு தான் 51 ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இன்புட் கொடுக்குற மார்க்ஸ் இந்த இதுக்கு ஹோலுக்கு பதிலாக நம்ம இன்புட்டாக கொடுக்குற 51 வந்து ஃப்ளோட் ஆஃப் 51 அப்படின்னு போட்டு இது வந்து கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இது ஃப்ளோட் ஆஃப் கோட்ஸ்குள்ளே 51 அப்படிங்கிறதுக்கு மாற்றுறப்ப 51.0 அப்படின்னு மாறுது. அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு மார்க்ஸில் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு இந்த டைப் கேஸ்டிங் வந்து நடக்குது. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஆஃப் 3 மார்க்ஸ் வந்து இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு பேசிக் ஐடியா, இன்புட் வாங்கி அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னும் 2 சேலஞ்சஸ் இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் நம்ம வந்து அவுட்புட்டாக தரணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ a³ + 2bc + c² அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஏபிசியோட வேல்யூஸ் யூசர்கிட்டருந்து வாங்கி இந்த ஈக்குவேஷனில் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கான வேல்யூ என்ன வருங்கிறதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். வேல்யூஸ் இன்புட் வாங்கி அதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து அதில் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் ஏபிசி வேல்யூஸ் வந்து இன்டீஜராக இருக்கும். உங்களுக்கு அதில் எதுவும் கன்ஃபியூஷன் வந்து வேண்டாம். ஓகே, ஸோ இன்டீஜர் இன்புட் வாங்கி நம்ம வந்து பண்ணால் போதும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.